சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சேனைக்கிழங்கு செய்ய போகிறீங்களா? அப்போ இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் மண் நிறையா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடுங்க, அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சீவி எடுத்துடுங்க இந்த தோல் எல்லாமே. பாருங்கள், நான் தோல் எல்லாமே சீவி எடுத்துட்டேன். இப்போ இந்த சைட்லலாம் கொஞ்சமாக மண் ஒட்டியிருக்கும், அதெல்லாம் கத்தியில் கீறி எடுத்துட்டு நல்லா 2 தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணி போட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டேன். மண் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது நம்ம வறுவல் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி போடாதீங்க. சேனைக்கிழங்கு கொலான்ட்டு ஆகிடுச்சின்னா வறுவல் நல்லா வராது. அதனால் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கரண்டியில். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு நம்ம போட்டுக்கலாம். சேனைக்கிழங்கு ஃபஸ்ட்டு 3/4 பங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி வச்ச எல்லா சேனைக்கிழங்கும் போட்டேன். கொஞ்சமாக கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க, அடியில் தீயாத மாதிரி. இப்போ இதுக்கு மசாலா பூண்டு ஒரு 10 பல் பூண்டு நீட்டு வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில். அரிசி மாவு நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ சேனைக்கிழங்கு பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு வெந்த சேனைக்கிழங்கு இப்போ நம்ம கொஞ்சம் ஆறின வாட்டி மசாலா போட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா கூட டேஸ்ட் வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா போடலை. மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு, மிளகுத்தூள் அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். உப்பு நம்ம சேனைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டோம். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கரெக்டாக இருந்தால் நீங்கள் உப்பு எதுவுமே போட தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சமாக சேனைக்கிழங்கு ஆற வச்சுட்டு அப்புறம் இந்த தண்ணி போடாமல் இந்த எல்லாமே இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாருங்கள் சூடாக இருக்குது, நான் கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்றேன். அதுக்கப்புறம் நம்ம கை போட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட போடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலா நல்லா கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசை தவாவில் சேனைக்கிழங்க பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுனா நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணலை, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானவுடனே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு பொரிஞ்சவுடனே நம்ம கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்ச சேனைக்கிழங்க, அதை மீடியம் ஃப்ளேம் வச்சு போட்டுக்கோங்க. ஃப்ளேம் நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. மீடியமில் இருக்கட்டும், ரொம்ப குறைச்சும் வைக்காதீங்க, ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி பரவலாக அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு உடனே கிளறி விடாதீங்க. பாருங்க, போட்டு அப்படியே ஒரு ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சே வைங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இந்த மசாலாவோட பிடிக்கணும். நம்ம போட்டு உடனே கிளறி விட்டோன்னா அரிசி மாவு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம கிளறி விடலாம்.
நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட போடலாம். நீங்கள் அரிசி மாவு போடுறதால நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு சைடு, அப்புறம் நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நான் அப்படியே திருப்பிக்கிறேன். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டு மறுபடியும் வந்து அப்படியே ஒரு கொஞ்சம் 5 மினிட்ஸ் வைங்க. இது நல்லாவே நல்லா அந்த கிறிஸ்பி ஆகட்டும். இந்த எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா பொரிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, நல்ல வாசனையாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்றேன். இது பொரிய நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சி, வறுவல் ஆகிடுச்சி. இப்போ வந்து கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், சேனைக்கிழங்கு வறுவல். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக. இதை விட நீங்கள் கிறிஸ்பியாக பண்ணாதீங்க, அப்புறம் சாப்பிட முடியாது. இதுவே கரெக்டு. பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ளேம் வந்து அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கலந்து விட்டு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்டில். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் வியூவர்ஸ், சேனைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி மசாலா வச்சு நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இது வீடியோவாக போடுறேன். யாருமே எனக்கு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான்வெஜ்க்கு ஈக்குவலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ செஞ்சிங்கனாலும் இந்த சேனைக்கிழங்கு வறுவல் பத்தாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.